தாய் சோரம் போனாள். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபசாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தரவெளியைப் போல் ஆக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் ஆகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கற்பம் தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே பரிசுத்தமான விவாக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் தாயாரோ இந்த பரிசுத்தமான விவாக உடன்படிக்கையை மீறுகிறாள். ஆகையினால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் தாயாரை குறித்து அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் தாயார் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறாள். அவள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவளாய் இருந்து அவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவளோ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறாள். கர்த்தரோடு தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி விக்கிரகங்கள் மீது மோகம் கொள்கிறாள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் தாயார் ஆவிக்குரிய வேசித்தனம் செய்து சோரம் போய் இருக்கிறாள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவளுடைய வேசித்தனத்தை பின்பற்றி அவர்களும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்குமாறு கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் புத்திரரை உற்சாகப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தாயோடு வழக்காட வேண்டும். அவர்களுடைய தாய் சோரம் போய் இருக்கிறாள். அவர்களை கற்பம் தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்கிறாள். கர்த்தர் அவளுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவளோ கர்த்தர் தனக்கு கொடுத்த நன்மைகளை விக்கிரகங்களுக்கு படைத்து விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறாள். இஸ்ரவேல் புத்திரருடைய தாயார் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் தீவிரமாய் ஈடுபடுகிறாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவளோ கர்த்தரை மறந்துவிட்டு விக்கிரகங்களை நினைக்கிறாள். தன்னுடைய விக்கிரகங்களே தன்னை ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று இஸ்ரவேல் புத்திரரின் தாயார் தன்னுடைய விக்கிரகங்களை மேன்மையாக சொல்லுகிறாள். இவளுடைய வார்த்தை சத்தியத்திற்கு புறம்பானது. விக்கிரகங்கள் இவளை ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தரே இவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவளோ சத்தியத்தை மறந்து பொய்யையும் மாயையையும் நம்புகிறாள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல் அந்நிய தேசத்தாரை நம்புகிறார்கள். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வரும்போது அந்நிய தேசத்தார் தங்களுக்கு தேவைப்படும் எல்லா உதவிகளையும் பாதுகாப்புகளையும் கொடுப்பார்கள் என்று நம்புகிறார்கள். தன்னுடைய நேசர்களே தனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார்கள் என்றும், ஆகையினால் நான் அவர்களை பின்பற்றி போவேன் என்றும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் தாயார் சொல்லுகிறாள். அப்பமும் தண்ணீரும் சரீர பலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையானவை. ஆட்டு மயிரும் பஞ்சும் சரீரத்தை மூடும் வஸ்திரத்திற்கு தேவையானவை. எண்ணெயும் பானமும் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையானது. இவை எல்லாவற்றையும் கர்த்தரே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்களுடைய தாயாரோ கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாய் இராமல் இந்த நன்மைகளை எல்லாம் தன்னுடைய விக்கிரகங்கள் கொடுப்பதாக சொல்லுகிறாள். ஆகையினால் தான் கர்த்தரை பின்பற்றாமல் தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று சொல்லி ஆவிக்குரிய வேசித்தனத்திற்கு ஆயத்தமாகிறாள். கேரேஸ் என்னும் பெண் தெய்வமே தங்களுக்கு தானியத்தை கொடுப்பதாக விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நம்புகிறார்கள். அவளே தங்களுடைய தானிய களஞ்சியம் என்று சொல்லுகிறார்கள். பாகூஸ் என்னும் தெய்வம் தங்களுக்கு எண்ணெயையும் பானங்களையும் கொடுப்பதாகவும் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதித்து மதியீனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கர்த்தரே அவர்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, கர்த்தரே அவர்களுக்கு நல்ல விளைச்சல் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுக்கிறவர். நிலத்தில் பயிரிடுவதற்கு விதையையும் திராட்சை தோட்டத்தை பண்படுத்துவதற்கு
சரீர பலத்தையும் கர்த்தரே அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஐசுவரியத்தையும் கொடுக்கிறார், ஐசுவரியத்தை சம்பாதிக்கும் ஆற்றலையும் கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை மறந்து விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் கர்த்தர் அவர்களை முழுவதுமாய் அகற்றி போடுவார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் தாயார் தன்னுடைய ஆவிக்குரிய வேசித்தனத்தை விட்டு விலகி வர வேண்டும். அவள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். அவளால் மனம் திரும்ப முடியும். அவளுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட முடியும். ஓசியா சோரம்போன இஸ்ரவேல் ஸ்திரீக்கு கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையையும் இரக்கத்தையும் உபதேசித்து உணர்த்த வேண்டும். உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் தங்களுடைய வெளிப்படையான பாவங்களையும் இரகசியமான பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு வெளியே வருவார்கள். பாவம் செய்வதற்கு தூண்டுகோலாய் இருக்கும் வெளிப்படையான சூழ்நிலைகளை விட்டு விலகி போய் விடுவார்கள். பாவம் செய்ய வேண்டும் என்னும் உணர்வு அவருடைய உள்ளத்தில் எழும்பும்போது அந்த பாவ உணர்வுகளை அவர்கள் சிலுவையில் அறைவார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தாயார் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபசாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் கர்த்தர் அவளை தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். சோரஸ்திரி மனம் திரும்பவில்லை என்றால் அவள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் அழிந்து போவாள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு மனம் திரும்பினால் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். பாவ மன்னிப்பு உண்டாகும். பாவத்திற்கு மனம் திரும்பவில்லை என்றால் அழிவு வரும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆறுதல்களையும் ஆதரவுகளையும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை அந்தரவெளியைப் போல் ஆக்கிவிடுவார். அவர்களை வறண்ட பூமியைப் போல் விட்டு விடுவார். அவர்கள் இனிமேல் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காது. கர்த்தர் அவர்களை தாகத்தால் சாக பண்ணுவார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை நிர்வாணமாய் உரிந்து அவர்கள் பிறந்த நாளிலே இருந்த வண்ணமாக அவர்களை விட்டு விடுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆரம்பத்திலே வனாந்திரத்திலே ஒரு தேசமாக கூட்டிச் சேர்த்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இராமல் விக்கிரகங்களை பின்பற்றி சோரம் போய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் அவர்களை ஆரம்பத்தில் எங்கு கூட்டிச் சேர்த்தாரோ அந்த வனாந்திரத்திற்கே அவர்களை திரும்பவும் அனுப்பிவிடுவார். அவர்களால் இனிமேல் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. மனம் திரும்பாதவர்கள் வனாந்திரத்தின் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் தாயாரும் சோரஸ்திரியாக இருக்கிறாள். அவருடைய பிள்ளைகளும் சோர பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்காதிருப்பேன். உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை. அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாய் இருந்தது என்பாள். நான் என் தானியத்தை அதன் காலத்தில் திரும்ப எடுத்துக்கொள்வேன். என் திராட்சரசத்தை அதன் காலத்தில் திரும்ப எடுத்துக்கொள்வேன். அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் ஒழிய பண்ணுவேன். அவளுடைய பண்டிகைகளை ஒழிய பண்ணுவேன். அவளுடைய மாத பிறப்புகளை ஒழிய பண்ணுவேன். அவளுடைய ஓய்வு நாட்களை ஒழிய பண்ணுவேன். சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளை ஒழிய பண்ணுவேன். அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி என்னை மறைந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். நான் அவளுக்கு நயம் காட்டுவேன். அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போவேன். அவளோட பட்சமாய் பேசுவேன்.
அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயில் இருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரைச் சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து போடுவேன். அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைப்பேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமாய் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரை பற்றி மேலே கூறப்பட்டிருக்கும் முன்னறிவிப்புகள் அவர்கள் மறுபடியும் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்பதை உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர்கள் கிறிஸ்துவோடு மணவாட்டியின் உடன்படிக்கைக்குள் வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தன் மெய்யான சத்தியம் வெளிப்படும். இஸ்ரவேல் தேசம் வனாந்திரத்திற்குள் போவதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி சென்றபோது கர்த்தர் மோசேயின் மூலமாகவும் ஆரோனின் மூலமாகவும் பரிந்து பேசியது போல இவர்களோடும் பரிந்து பேசுவார். கோமேர் ஓசியாவை விட்டு போய்விட்டாள். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை விட்டு போய்விட்டார்கள். கோமேர் தன் வேசித்தனங்களையும் விபசாரங்களையும் நாடிப்போனாள். இதனால் கோமேருக்கும் ஓசியாவிற்கும் இடையில் உள்ள திருமண உறவு சிறிது காலம் முறிந்து போயிற்று. இதுபோல இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கையின் உறவும் சிறிது காலம் முறிந்து போயிற்று. அவர்களுடைய தாய் சோரம் போனாள். கோமேர் தன்னுடைய பழைய நேசர்களை தேடி போய்விட்டாள். மறுபடியும் சோரம் போனாள். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோர மார்க்கத்தில் கோமேருக்கு இருந்தவை நேசர்கள், அப்பம், தண்ணீர், ஆட்டுமயிர், பஞ்சு, எண்ணெய், பானங்கள்.